என்ன மொபைல் யூஸ் பண்ணாலும் இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ கிளாஸ் உடஞ்சிட்டா மேலே யூவி டெம்பர்னு ஒன்று விற்பாங்க. அது ஒட்டாதீங்க. யூவி டெம்பர் ஒட்டினீங்களாக்க சேம் இதே ப்ராப்ளம் வரும், க்ரீனிஷாக வரும். இந்த மாடலில் பார்த்தீங்களாக்க கிளாஸ் உடஞ்சனால கஸ்டமர் யூவி டெம்பர் ஒட்டியிருக்காங்க. அதனால பார்த்தீங்களாக்க உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீனாக டிஸ்பிளே ஆயிடுச்சு. இதுக்கு டிஸ்பிளே தான் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க எல்லாருமே. நாங்கள் கிளாஸை மாற்றிருக்கோம், உங்களுக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரீனே ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு 10,000 கொடுத்து நீங்கள் செலவு பண்ணவே தேவை கிடையாது. ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேயே உங்கள் டிஸ்பிளேவை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட ஃபுல் வீடியோ தான் இது. நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான மொபைல் யூஸ் பண்ணாலுமே ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணாதீங்க எப்போவுமே. இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட S10 Plus. இது வந்து கிளாஸ் உடஞ்சனால கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே வந்து யூவி டெம்பர் ஒட்டியிருக்காங்க. எட்ஜ் மாடலை பொறுத்த வரைக்கும் டெம்பர் கிளாஸ் ஒட்டாதீங்க. ஒட்டினீங்களாக்க இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸ்க்ராட்ச் கார்டு மட்டும் ஒட்டுங்க. இந்த லிக்யூட் என்ன ஆகும்னா உள்ளே போய் ஃப்ளெக்ஸை லூஸ் பண்ணிடுறனால உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ இதே ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வரும். அது எதனாலனா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எட்ஜ் மாடலை யூஸ் பண்ணும்போது ஃப்ளெக்ஸ் லூஸ் ஆகிடுச்சாக்க இந்த ப்ராப்ளம் வரும். இதை பாருங்கள், நல்லா கிளாஸ் உடஞ்சிருக்கு. இந்த கிளாஸ் உடஞ்சனால கஸ்டமர் என்ன செஞ்சுருக்காங்க, கிளாஸ் மட்டும் மாற்ற மாட்டாங்க, எல்லாருமே டிஸ்பிளே தான் மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு மேலே கிளாஸு மேலே யூவி டெம்பர் ஒட்டியிருக்காங்க. அதை ஒட்டினால தான் இந்த க்ரீன் இஷ்யூ வந்திருக்கு. இதை நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மொபைலை ஃபுல்லாக டிசேபிள் பண்ணி எல்லாத்தையும் பிரித்து எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு மேலே இருக்கிற கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது டெம்பர் கிளாஸு கீழே உள்ள கிளாஸ், அது டச் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிளாஸை கட் பண்ணி எடுக்க போகிறோம். எப்படி பாருங்கள், கிரிட்டிக்கலாக உடஞ்சிருக்கு. முதல்ல சேஃபஸ்ட் மெத்தடில் நாங்கள் டிஸ்பிளேயை வந்து முதல்ல ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி உங்களோட ஃப்ரேமில் இருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், டிஸ்பிளேயை செக் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளே நல்லா யூஸ் ஆகுதா, இல்லை பக்கா ஒர்க் ஆகுதா. ஏன்னா கிளாஸும் உடஞ்சிருக்கு, இது ஃப்ளெக்ஸுனால டேமேஜ் ஆனதுனால க்ரீன் ஸ்க்ரீன் வருதுல்ல, அதனால நாங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறோம். எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, எந்த ப்ராப்ளம் இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா மேலே இருக்கிற யூவி டெம்பரை முதல்ல கழட்டி எடுத்துருவோம். கழட்டி எடுத்ததுக்கப்புறம் டச் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ரீன் ஸ்க்ரீன் வருதான்னு திரும்ப செக் பண்ணி பார்ப்போம். வருது. அப்போ ஃப்ளெக்ஸ் தான் மெயின் ப்ராப்ளமே இதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்களாக்க, கிளாஸை ரிமூவ் பண்ண போகிறோம். உடஞ்ச கிளாஸை அவங்க டிஸ்பிளேயை மாற்றாமல் கஸ்டமரோட டிஸ்பிளேவை தனியாக பிரித்து கிளாஸை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே புது கிளாஸ் ஒட்டுவோம். இந்த மாதிரி தான் கிளாஸ் ஒட்டுவோம். இதே மாதிரி எல்லா மாடல்லையுமே கிளாஸ் மாற்றிக்கலாம். ஃப்ளாட் மாடலில் இருந்து இந்த மாதிரி எட்ஜ் மாடல் வரைக்கும் பக்காவாக மாற்றி கொடுத்துருக்கோம். நிறைய வீடியோ நம்ம யூடியூப் சேனல்லே போட்டிருக்கோம், இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து நம்ம ஷாப்பில் ஏதாச்சும் மொபைல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழே அட்ரஸ் கொடுக்குறோம், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் பண்ணிக்கிறங்க. எல்லா சர்வீஸுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறதுல, ஃப்ளெக்ஸ் மாற்றுறதுலேருந்து, டிஸ்பிளேல லைன் வரலேருந்து நிறைய ப்ராப்ளம் நாங்கள் பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்களோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து கீழே இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த மாடல் போட்டிங்களாக்க ரேட் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் பாருங்கள், கிளாஸ் உடஞ்சதே தெரியலை, ஆனால் கிளாஸை கழட்டியிருக்கோம். இப்போ கழட்டி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருக்குன்னு. இது சின்னதாக உடஞ்சிருக்கு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப சின்ன பாட்டாக தான் இருக்கும். இப்படியே உடஞ்சி யூஸ் பண்ணாலுமே அந்த உடஞ்ச இடத்துல லைனோ டாட்டோ பிளாக் கலர் டாட்டோ வந்துடும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட டிஸ்பிளே சேஃபாக இருக்கும். திரும்ப நல்லா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ கிளாஸை கழட்டினதுக்கப்புறம் டிஸ்பிளேயை செக் பண்ணி பார்க்குறேன். டிஸ்பிளேல ஏதாச்சும் லைன் வந்திருக்கா, டாட் இருக்கா, எல்லாமே என்ன பக்காவும் நாங்கள் கழட்டுவோங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவோ டிஸ்பிளே கழட்டிருக்கோம். எங்கள் வீடியோஸ்லேயே போய் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் கழட்டுற வீடியோ நிறைய போட்டிருக்கோம். டச்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆனதுக்கப்புறம் புது கிளாஸ் ஒட்டிடுவோம். இதுக்கு மேலே எந்த கிளாஸ் கம்பெனியில் வருமோ சேம் அதே கிளாஸ் தான் நாங்களும் ஒட்டி கொடுப்போம். இதில் எந்த டிஃப்ரென்ஸும் மாறாது. ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுமான நிறைய பேர் கேட்பீங்க. எல்லாமே பக்காவாக ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து டிஸ்பிளே மேலே உள்ள கிளாஸை ஒட்டுவோம். ஒட்டினதுக்கப்புறம் இது வந்து மேக்ஸிமம் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 3 hours ஆயிரும் உங்களுக்கு. எட்ஜ் மாடலில் பொறுத்த வரைக்கும் மிஷினில் பஞ்சிங் நாங்கள் மேனுவலாக கலட்டினதுக்கப்புறம் மிஷின் பஞ்சிங் பண்ணி உங்களுக்கு பபுள் ரிமூவ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 hours ஆயிரும். நீங்கள் வெயிட் பண்ணியே வாங்கிக்கலாம் கிளாஸ் மாற்றுற மாதிரி இருந்தால். ஓகேங்களா? இந்த மிஷின் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு நாங்கள் ஒட்டின கிளாஸையும் டிஸ்பிளேயும் ஒன்றா பஞ்ச் பண்ணி தரும். ஸோ இந்த மாதிரி பஞ்ச் ஆகும். உங்களுக்கு பஞ்ச் ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டி பபுள்ஸ் இருந்துச்சாக்க பபுள் ரிமூவில் போட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் பபுள் ரிமூவை நான் கட் பண்ணியிருப்பேன், ஏன்னா வீடியோ லென்த்தாக போகிறனால. இப்போ டிஸ்பிளேயை செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆனிச்சாக்க இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னா க்ரீன் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் அந்த க்ரீன் ஸ்க்ரீனையுமே ரெடி பண்ண போகிறோம். இந்த ரெண்டையுமே பண்ணுறது பெரிய டாஸ்க்கு, எல்லாருமே பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆயிரும். எங்கள் கிட்டே பக்காவாக பண்ணியிருக்கோம், நிறைய ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி சாம்சங்கில் OnePlusல கூட க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ போட்டிருப்பாங்க. ஈவன் ஐஃபோனில் கூட இப்போ வந்துட்டுருக்கு. அந்த ப்ராப்ளமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் பார்த்தீங்களாக்க இதுதான் டிஸ்பிளேக்கு கீழே உள்ள ஃப்ளெக்ஸு. இந்த ஃப்ளெக்ஸுக்குள்ளே யூவி டெம்பரில் உள்ள லிக்யூடு போயிடறனால ஃப்ளெக்ஸு லூஸ் ஆயிரும், இல்லை ஃப்ளெக்ஸு டைட் ஆயிரும்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கழட்டி எடுத்ததுக்கப்புறம் பழைய ட்ராக்லாம் போச்சு. இதான் புது ஸ்டிப்புன்னு சொல்லுவோம். இது ஃப்ளெக்ஸோட ஸ்டிப்பு. இந்த ஸ்டிப்பை சேஞ்ச் பண்ணமாக்க ரெடி ஆயிரும். பழைய ஸ்டிப்பை கட் பண்ணி எடுத்துட்டாங்க பாருங்கள். இந்த புது ஸ்டிப்பை இதில் ஒட்டுவோம். இதான் ப்ராசஸ் பண்ணுறது. இதில் நமக்கு எல்லா மாடல் ஸ்டிப்புமே நம்மக்கிட்ட இருக்குது. பேசிக் மாடலில் இருந்து ஹையர் அண்ட் மாடல் வரைக்கும் நம்ம எப்போவுமே கையில் ஸ்டாக் வச்சுருப்போம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. இந்த ட்ராக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ட்ராக்ஸில் தான் மெயினாக வந்து யூவி டெம்பரோ தண்ணி பட்டிருந்தாலோ அதுக்கு போகிற லைன் சர்க்யூட் லைனை கட் பண்ணி விட்ரும். அதை வந்து நாங்கள் கிளியர் பண்ணி
பக்காவாக நீட்டாக எந்தெந்த ட்ராக் மிஸ் ஆகிருக்குன்னு பார்த்து க்ளீன் பண்ணி உங்களுக்கு போட்டு கொடுப்போம். இந்த ட்ராக்கில் ஏதாச்சும் ஒரு ட்ராக் இல்லைனா கண்டிப்பாக டிஸ்பிளே ரெடி ஆகாது. யூவி டெம்பர் ஓட்டினா இந்த ப்ராப்ளம் வரும். இது ப்ராப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. சின்ன சின்ன அலைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் மாறுது, அதையுமே நாங்கள் செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். பாருங்கள், இதில் லைட்டாக சின்ன அலைன்மெண்ட் இருக்குது, அதையுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் உங்களுக்கு பண்ணி காட்டுறோம். பாருங்கள், இதில் வந்து இதோட டைமிங் பார்த்தீங்கன்னாக்க மேக்ஸிமம் 5 hours ஆயிரும். ஏன்னா இந்த ஸ்டிப்பை கலட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைமிங் ஆகும். நீங்கள் டைம் கொடுத்தீங்களாக்க பண்ணிடலாம். இதிலேயே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2வது ஸ்டிப்லாம் ரெடி ஆனிச்சு. முதல்ல ஒரு ஸ்டிப் அடித்து ஆகலை, 2வதாக நியூ ஸ்டிப் அடித்ததுக்கப்புறம் ரெடி ஆனிச்சு இந்த மொபைல் பார்த்தீங்களாக்க. அதோட இதையும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதில் உள்ள பழைய ஸ்டிப்பில் உள்ள ட்ராக்கை பாருங்களேன். இப்போ இதுதான் யூவி லிக்யூட். இப்படி ஒட்டிகிட்டு இருந்தால் தான் யூவி ஒட்டினா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த லிக்யூடுனால தான் இந்த டிஸ்பிளேக்கு ப்ராப்ளமே வந்துச்சு. இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக என்ன க்ளீன் பண்ணி பார்க்குறோம். அவங்க ட்ராக்கில் நிறைய ட்ராக் மிஸ் ஆனதுனால நாங்கள் புது ஸ்டிப் அடிக்க போகிறோம். இப்போ டிஸ்பிளேக்கு கீழே உள்ள ஸ்டிப்பை தூக்கிட்டு, இதுக்கு பேர் லென்ஸுன்னு சொல்லுவாங்க. இந்த லென்ஸு வந்து ப்ராப்பராக எடுக்கணும், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். இதில் கொஞ்சம் மிஸ் ஆகிடக்கூடாது, பார்த்து எடுத்தால் இல்லை டிஸ்பிளே பிளாங்க் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறைய பேர் ஷாப்பு வச்சுக்கிறவங்க நமக்கு அனுப்புகிறீங்க, நிறைய கடைக்காரவங்க நிறைய பேர் அனுப்புகிறீங்க. எல்லாருக்குமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கடைக்கும் தனி ரேட் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ப்ராப்ளம்க்கு உங்கள் கடையில் வந்துச்சாக்க கண்டிப்பாக எங்களால் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். எங்கள் அட்ரஸுக்கு கொரியர் கூட போடுங்க. நீங்கள் கொரியர் போட்டால் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பார்த்து கிளியர் பண்ணி எந்த ப்ராப்ளமோ அதுக்குள்ள ப்ராப்ளம் உங்களுக்கு ரேட் சொல்லிவிட்டு பக்காவாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. திரும்ப அகைன் இந்த ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? நீங்கள் வந்து யூவி டெம்பர் தண்ணி படாமல் பார்த்துக்கிறங்க. அப்படி பார்த்துக்கிட்டீங்களாக்க உங்களுக்கு திரும்ப அகைன் இந்த இஷ்யூ வராது. உங்களுக்கு நீங்கள் நார்மலாக ஸ்க்ராட்ச் கார்டு போட்டு ஓட்டினீங்களாக்க உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். இது வந்து ஃப்ளெக்ஸ் பாண்டிங் மிஷினு. இது வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மிஷினில் தான் பஞ்சிங் பண்ணோம். பாருங்கள், புது ஃப்ளெக்ஸ் வச்சு அந்த டிஸ்பிளேயை வந்து பஞ்சிங் பண்ணியாச்சு. இது ஃப்ளெக்ஸ் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் பாண்டிங் சொல்லுவாங்க. இந்த பாண்டிங் பண்ணாமாக்க பழைய ஸ்டிப்பை எடுத்துகிட்டு புது ஸ்டிப் போடும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்லேருந்து பக்காவாக வரும். டச் இஷ்யூ, உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுது, எந்த இஷ்யூவுமே இருக்காது. எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்கள் இதில் வந்து ஸ்டிப்பில் லைன் வரலை, ஒவ்வொரு லைனுமே கட் ஆகிருக்கு அப்படின்னா சில பேருக்கு டச் ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி ஒரு 2-3 ஸ்டிப் கிளியர் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ளெக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எடுத்து காட்டி ஆன் பண்ணி காட்டுறோம். பாருங்கள், செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி இப்போ காட்டுறேன். இதுக்கு ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்களாக்க மேக்ஸிமம் 5 hours ஆகும். நீங்கள் டைம் கொடுத்தீங்களாக்க உங்கள் டிஸ்பிளேக்கு என்னமும் ஆகாமல் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? இதில் இந்த ஸ்டிப்பில் கொஞ்சம் மைன்யூட்டாக மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆனாமல் கூட போக சான்ஸ் இருக்கும். ஆனால் நீட்டாக பர்ஃபெக்டாக நம்ம இல்லாமல் டைம் எடுத்து ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் டைம் கொடுத்தாங்களாக்க கண்டிப்பாக உங்களோட டிஸ்பிளேவை நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். இந்த S10 Plusஓட டிஸ்பிளே காஸ்ட்டு பார்த்தீங்களாக்கா அரௌண்ட் உங்களுக்கு 14,000 வருது. இன்ன வரைக்குமே 2023 ஆயிடுச்சு. இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்களாக்க இது லான்ச் ஆகி 5 years கிட்ட ஆக போகுது. இதில் கூட அதே ரேட் இன்ன வரைக்குமே மெயின்டைன் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்களாக்க டிஸ்பிளேயோட ரேட் 15,000 வந்துடுது. ஆனால் இந்த கிளாஸு ப்ளஸ் ஃப்ளெக்ஸுமே ரொம்ப கம்மி ப்ரைஸில் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் பக்காவாக இருக்கா உங்களுக்கு. இதில் வந்து எந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு லேகு எதுவுமே இருக்காது. எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும். எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு மாட்டியே கொடுப்போம். மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுறீங்க. உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு தெளிவாக போட்டு விடுங்க. ப்ராப்பராக நாங்கள் எல்லோரும் ரிப்ளை பண்ண முடியும். உங்கள் மாடல் நம்பர், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எப்படி ஆணுச்சு, கிளாஸ் உடஞ்சிருக்கா, டிஸ்பிளே உடஞ்சிருக்கா, பேட்டரி போயிருக்கா, வாட்டர் லாக் ஆகிருக்கா, நீங்கள் தெளிவாக சொன்னீங்களாக்க அதோட ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். பார்த்துக்குங்க, இதை பழைய ஸ்டிப்பு. ஸோ பழைய கிளாஸையும் எடுத்து காட்டுறேன். பழைய ஸ்டிப்பும் நான் கையில் வச்சுருக்கேன். இப்போ டிஸ்பிளே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கிளாஸ் உடஞ்சிருந்தா கூட க்ரீன் ஸ்க்ரீன் வராட்டா கூட கிளாஸ் மட்டும் மாற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நம்ம வந்து 15,000 செலவழிக்கவே தேவையில்லை. வெறும் 25% ரெடி பண்ணால் போதும். இதோட டிஸ்பிளேயை பக்காவாக ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஓகேங்களா? நம்ம ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்குது. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். கால் பிக் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவோம். நாங்கள் ஃப்ளெக்ஸு கிளாஸ் மட்டும் கிடையாது, எங்ககிட்ட எல்லா ஒர்க்குமே அவைலபிளில் இருக்குது. எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் எந்த ப்ராப்ளம் சொல்லிட்டு டீட்டெயிலாக வாட்ஸ்அப் பண்ணிங்களாக்க அதோட ரேட் என்ன, எவ்வளோ வரும், காஸ்ட் உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் ஓகேனா பண்ணலாம். நீங்கள் வெளியூரில் இருந்தால் தாராளமாக கொரியர் போட்டு விடுங்க. நாங்கள் வந்து கொரியர் ரிசீவ் பண்ணிவிட்டு அதே கொரியரில் 1 டேக்குள்ளே நாங்கள் அனுப்பிடுவோம். சின்ன ப்ராப்ளமாக இருந்தால், போர்டு ஒர்க்காக இருந்தால், மதர் போர்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம். பிரதர் பார்த்தீங்கன்னா இது க்ரீன் ஸ்க்ரீன் OnePlus 8 Pro. இது ஃப்ளெக்ஸ் பாண்டிங்காக வந்திருக்காது. இது ஃபுல்லாகவே வந்து க்ரீன் ஸ்க்ரீன் ஆகிடும். எதனாலனா அப்டேட் ஆகலை, இல்லைனா தண்ணி பட்டாலும் சரி, இல்லை ஃபோன் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ண என்ன ஆகும்னா ஃப்ளெக்ஸ் வந்து உள்ளே லூஸ் ஆகி இந்த மாதிரி க்ரீனாக வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்தா வந்து நம்ம வந்து ஒரு
ப்ராப்ளம் ஒன் ப்ளஸில் மட்டும் கிடையாது, ஐஃபோன் அண்டு சாம்சங்கில் கூட இந்த ப்ராப்ளம் வந்துருக்கு. இப்போ ஃப்ளிப்பில் கூட வர ஆரம்பிச்சிச்சு ஃபோல்டு ஃபோனில். ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஃப்ளெக்ஸ் பண்ணி உங்கள் மொபைலே ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து க்ரீன் நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். ரெக்கவர் பண்ணக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கிறது இது 1+8 இது வந்து ரெக்கவர் பண்ணது இது. ஸோ உங்கள் சாம்பிளுக்காக இதை காட்டுறேன் நான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொரியர் போட்டு விட்டாலும் சரி ரெக்கவர் பண்ணிடலாம். நம்ம க்ரீனாக இருக்கிறது இந்த மாதிரி நம்ம ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை.